திமுக, பாமக, விசிக கூட்டணி குறித்து தொடர்ச்சியா பல்வேறு நபர்கள் பத்திரிகையாளருங்கிறான், அரசியல் விமர்சகருங்கிறான், வலதுசாரிங்கிறான், இப்படின்னு பல்வேறு வேடம் போட்டுக்கிட்டு ஒருத்தனே மருவை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு பல்வேறு தகவல்களை, யூகங்களை செய்தி தொலைக்காட்சிகளில் விவாதங்களில் பேசிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக விசிகா மீது ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த கூட்டணி பாமக உள்ள வருமா, வெளியே போகுமா, பாமக உள்ள வந்தா விசிகாவோட நிலைப்பாடு என்ன, கண்டிப்பா போயிடுவீங்களா, கண்டிப்பா இருக்க மாட்டீங்களா, 2 சீட்டு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, சீட்டை குறைச்சு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா வெளியேறிடுவீங்களா, இருக்க மாட்டீங்கல்ல, நிச்சயமா, சத்தியமா அப்படின்னு பல பேர் அண்ணன் திருமாகிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டு இருக்கிற ரேஞ்சுக்கு கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதற்கிடையில நாமளும் கூட ஒரு பதிவை, நமக்கு கிடைச்ச சில தகவல்களை, நம்பகத்தன்மையான தகவல்களை வச்சு ஒரு பதிவு போட்டிருந்தோம். எந்த மாதிரியான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் உள்ளக்குள்ள போய்கிட்டு இருக்கு, பாமகவை உள்ள இழுக்க என்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். எல்லாமும் பேசியிருந்தோம், பல விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நமக்குள்ளேயும் சில கேள்விகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பெருங்கூட்டத்தை விசிக கொஞ்சம் ஒத்துழைச்சா, ஒருவேளை ஒத்துழைப்பு தந்தால் ஒரு பெருங்கூட்டத்தை அந்த பக்கம் பாஜக பக்கம் தள்ளி விடுறதுல இருந்து மீட்கலாமோ? பாமக மீது கடுமையான விமர்சனம் நாமளே பல தடவை பேசியிருக்கோம். பாமக விசிக கூட்டணி நிச்சயம் இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை இருக்கணும்னா என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் பாமக ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை பேசியிருக்கோம். 2 கட்சி மட்டும் ஒன்னா சேர்றதுனால சமூகத்துல எந்த மாற்றமும் ஏற்படாது, சமூக மாற்றத்திற்கு ஏற்பத்தான் செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்கோம். பல பதிவுகள்ல அதை நம்ம தொடர்ச்சியா பதிவு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நமக்குள்ளேயுமே ஒரு சின்ன கேள்வி எழுந்த வண்ணமா இருந்துச்சு. விசிகா கொஞ்சம் ஒருவேளை ஒத்துழைச்சால் வன்னிய சமூகங்கிற ஒரு பெரும் சமூகத்து இளைஞர்கள் பாஜக பக்கம் தள்ளப்படுறது தடுக்கப்படுமோ? ஏன்னா அண்ணன் திருமாவே நிறைய தடவை சொல்லியிருக்காரு, வன்னிய சமுதாய இளைஞர்களுக்கும் சேர்த்து நாம தான் அரசியல் பண்ணணும், அவங்களுக்கும் சேர்த்து நாம தான் போராடணும், அவங்களையும் அரசியல்படுத்த வேண்டிய தேவை நமக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சிறுத்தைகளுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேற ஒரு தேர்வே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல வலிந்து பாஜக பக்கம் தள்ளப்படுது அப்படின்னா பாஜகவை ஒரு நட்பு சக்தியா தொடர்ச்சியா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள், வன்னிய இளைஞர்கள் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பத்தை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி தர்ற மாதிரி ஆயிடுமோ? அப்போ ஒரு பெரும் கூட்டத்து இளைஞர்களை பாஜக இல்லை, நமக்குள்ள என்ன முரண்பாடுகள், 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் நாம எப்போது வேணா கை கோர்க்கலாம். ஆனா பாஜகங்கிறது எதிரி தான், பகை தான். அந்த பாஜக கூட கை கோர்க்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சுய மரணத்திற்கு சமம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு உணர்வை இளைஞர்கள்கிட்ட கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு. நாம ஒரு பேட்டி எடுத்திருந்து அண்ணன் திருமாவை சந்திச்சிருந்தா என்ன கேள்விகளை கேட்டிருப்போமோ இது சார்ந்து, அப்படியான ஒரு பேட்டி ஒன் இண்டியாவுக்கு அண்ணன் திருமா கொடுத்திருந்தாரு. நெல்சன் சேவியர் அதே மாதிரியான கேள்விகளை கேட்டிருந்தார். நாம என்ன கேட்டிருப்போமோ அதே மாதிரியான கேள்விகளை கேட்டிருந்தார். இருந்தாலும் அந்த சின்ன சேஞ்ச் இளைஞர்கள் குறித்து அவர் கேட்கல, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அப்படி அண்ணன் திருமா அந்த பேட்டியில என்ன பேசியிருந்தாரு, அது மட்டும் இல்லாம விஜய் குறித்தும் சமீபத்தில் 2-3 இடங்கள்ல பேசியிருந்தாரு. விஜயோட நிலைப்பாடு இல்லை விஜயோட அரசியல் குறித்தும் பேசியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது குறித்தும் கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். சாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். நாம தொடக்கத்திலே சொன்ன மாதிரி நமக்குள்ள அந்த கேள்வி தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஒத்துழைப்பு விசிகா கொடுத்தால் இளைஞர்களை நம்ம பெரும்பான்மையா பாஜகவுக்கு எதிராக திருப்பலாமே, அது ஆட்கூறா கொள்கை ரீதியா உடனே மாறிடுவாங்க அப்படின்னு இல்லைனாலும் என்ன முரண்பாடுகள் இருந்தாலும் பாஜகவோட ஒன்றிணைய முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையாவது அந்த இளைஞர்களுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்துகிட்டே இருந்துச்சு. பாமக பாஜக அந்த கூட்டணியில் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக சேர மாட்டோம், நிச்சயம் வெளியேறுவோம், எவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டாலும்னு விசிகா பகிரங்கமா அறிவிப்பு விட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த நிலைப்பாட்டில் மாற்றங்களை எடுக்கும்போது, இல்லை ஒருவேளை கூட்டணி சேரும்போது அது பாமகக்கு பலமா இருக்கலாம், திமுகவுக்கு ஒருவேளை சாதகமாக கூட இருக்கலாம். ஆனால் விசிகாவுக்கு அந்த நம்பகத்தன்மையை குறைக்கும், அவரோட பேச்சோட நம்பகத்தன்மையை, கொள்கை உறுதிப்பாடோட நம்பகத்தன்மையை குறைக்கும்.
அதனால மிகப்பெரிய பின்னடைவை தன் சொந்த கட்சி மக்களிடையே கூட அண்ணன் திருமாவுக்கு அதை ஏற்படுத்தக்கூடும். இருந்தாலும் நமக்கு சிந்தனைகள் பல்வேறு விதமா யோசிக்கிறதுனால இப்படி நடந்தா நல்லா இருக்குமோ, இப்படி ஒருவேளை பாஜகவை கூடுதலா தனிமைப்படுத்தலாமோ, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாமகவும் இந்த அணியில இருக்கு அப்படின்னா அதிமுக பாஜக இப்படிங்கிற மாதிரி அதை இன்னும் கூடுதலா தனிமைப்படுத்தி ஓரங்கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஆனா அப்படியான முடிவு எடுக்கும்போது நிச்சயம் அது விசிகாக்கு பின்னடைவையும் நம்பகத்தன்மையும் குறைக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இப்படியெல்லாம் ஒருவேளை அண்ணன் திருமா இப்படி கேள்வி எழுப்புனா என்ன சொல்வார் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருந்துட்டு தான் இருந்துச்சு. எதிரிகளை ஜனநாயகப்படுத்துவோம்னு சொல்ற திருமாவளவன் பாமகவில் எழுகிற மற்ற எல்லா சமூக நீதி கொள்கைகளையும் முற்றிலுமாக புறக்கணித்து பாமக இன்னொரு பாஜக என்று சுருக்கலாம். தேர்தல் கணக்கின் அடிப்படையில் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை பாஜக போல ஒரு கட்சி என்று சுருக்கவும் இல்லை. அதை அவங்களே கிளைம் பண்ணுறாங்க. அவங்களே நாங்கள் சாதி மறுப்பு திருமணத்திற்கு எதிரானவர்கள், தலித் அல்லாதோரை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம், இதெல்லாம் அவங்க எடுத்த நிலைப்பாடுகள். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே நேரடியாக சென்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலித் அல்லாதோர் இயக்கங்களெல்லாம் எல்லா சாதி சங்கங்களையும் ஒன்றா சேர்த்து உட்கார வச்சு அவர் பேசினார். அவர் பேசும்போது விசிகேவுக்கு எதிராக அவங்க அத்தனை பேரையும் தயார்படுத்தினார். தலித்துகளுக்கு எதிராக அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தான் அவர் பேசின பேச்சு. இதை வச்சு தான் நாங்கள் தீர்மானிக்கிறோமே தவிர அவங்க சமூக நீதி கட்சி இல்லைன்னு நாங்கள் மறுக்கலை. வன்னியர்களுக்காக போராடினாலும் அது சமூக நீதி தான். தமிழுக்காக குரல் கொடுத்த இயக்கம், பொருதாய் மக்கள் மாநாட்டை நடத்திய இயக்கம், தலித் வன்னியர் ஒற்றுமையை வலியுறுத்தி பேசிய இயக்கம் காலப்போக்கில் வலதுசாரி அரசியலை நோக்கி நகர்ந்தது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அது ஒன்றும் கற்பனையாக நாம் சொல்லலை. பிஜேபியோட அவங்க கூட்டணி வச்சதுனால மட்டுமே சொல்லலை. அவங்க அரசியல் நிலைப்பாடுகளே வலதுசாரி அரசியல் நிலைப்பாடுகளாக மாறி போச்சு. இப்போ மேல் பாதியில் இப்படி நடக்கும்போது அவங்க ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால் நான் அந்த ஜனங்களை கூட்டு உட்கார வச்சு அதெல்லாம் தப்பு, அந்த காலத்தில் அப்படி நடந்தது, இது இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில், எந்த சமூகத்துக்காரங்க வந்தான்னா அவங்களும் நம்ம சகோதரர்கள் தானே அப்படின்னு சொல்லியிருக்கணும். போட்டு பூட்டுறாங்க. ஜனங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவருக்கு தெரியும். இப்போ குடிதாங்கியில் பணத்தை நான் எடுக்க போகிறேன், நான் எடுக்கிறேன் அப்படின்னு போய் எடுத்தார். அப்போ அவருக்கு தெரியும் வன்னியர்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு. அவன் ஏற்றுக்கலன்னா பரவாயில்ல, இது நான் எடுத்த நிலைப்பாடு, நான் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறேன். எஸ்சி சமூகத்தை சார்ந்த ஒரு பிணம் நாரி கிடக்குன்னா அதை நான் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும், அதை சரின்னு சொல்ல முடியும், நான் எஸ்சி மக்கள் பக்கத்தில் தான் போய் நிற்பேன் அப்படின்னு நின்று அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு துணையாக இருந்தார். அன்னைக்கு அவர் சமூகமும் சொல்லக்கூடிய வன்னியர் தரப்பிலிருந்து அவரை கடுமையாக விமர்சித்தார்கள் என்றும் மண்ணை வாரி தூற்றினார்கள் என்றும் கூட கேள்விப்பட்டோம். அந்த அளவுக்கு அங்கே நடந்திருக்கு. அன்னைக்கு அந்த இதை எதிர்கொள்ளணுங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததில்லை. அதே மாதிரி ஒருதாய் மக்கள் மாநாடு, வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க வட மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களையும் மாநாடு போட்டாங்க. அதை யாரும் வன்னியர்கள் ரசிக்கலை. ஆனால் அவர் அதை நிலைப்பாடாக எடுத்து அதை நடைமுறைப்படுத்தினார். அப்போ ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி மேல் பாதியில் அதுவும் தனியார் கோயிலும் இல்லை, அது இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில். அப்போ இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில்னா அரசாங்கத்துக்கு சொந்தமான கோயில், அரசாங்கத்துக்கு சொந்தமான கோயில்னா குடிமக்களுக்கு சொந்தமான கோயில். அப்போ அவங்க வரட்டும், சாமி கும்பிடட்டும், ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு போய் சொன்னால் அமைதியாக இருப்போகிறாங்க அந்த மக்கள். ஐயா சொல்லிட்டாங்க, நம்ம அதை எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. பிரச்சனை ஒரே நாளில் முடிஞ்சிருக்கும், 1 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கும், ஒரு வார்த்தையில் முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க இன்றைக்கும் அது பிரச்சனை ஆகிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி நிலை என்ன? அன்றைக்கி குடிதாங்கி போன மருத்துவர் ராமதாஸ் இன்றைக்கி மேல்பாதியில் தலித்துகள் போகக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பாமக. இப்போ ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீம் எண்டுங்கிறத பாருங்கள். மிக தெளிவான பதில், மிக நல்ல கேள்விதான். அதுக்கு மிக தெளிவாக ரொம்ப ஆழமான பதில்களை நல்லா கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் இந்த இளைஞர்கள் நம்ம அப்படி யோசிக்கும் போது ஒரு சின்ன ஒரு ஈக்கு வைக்க வேண்டியதாகவே இருக்கு. இதுக்கு பாஜகவை கூடுதலாக தனிமைப்படுத்தி இப்படி இளைஞர்களை இந்த பக்கம் இழுக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஈக்கு இருக்குது. இருந்தாலும் அது சாத்தியப்படுறதும் இல்லை. அப்படி சாத்தியப்பட்டால் அது விசிகாவுக்கு பெரிய பின்னடைவாக போகும் அப்படிங்கிறது தான் நாமளும் கருதுறோம். அடுத்து விஜயை பற்றி கூட அண்ணன் திருமா பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருந்தார். இந்த முருகன் மாநாடு நடத்துனாங்க இல்லையா, சங்கி கும்பல், அதில் அண்ணாவையும் பெரியாரையும்
இழிவுபடுத்துகிற மாதிரி காணொலியெல்லாம் வெளியிட்டாங்க. அது திமுகவும் அங்கே உட்காந்துட்டு கண்டனம் தெரிவிக்கல. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கண்டன அறிக்கையெல்லாம் விட்டாங்க. தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அளவில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. இப்படி கொள்கை தலைவர்களை கட்சியோட அண்ணா திமுகன்னு வச்சுக்கிட்டு அந்த கட்சி மேடையிலே போய் அவரை இழிவுபடுத்துறதே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வலுவான விமர்சனங்களும் கண்டன குரல்களும் தமிழ்நாடு முழுக்க எழுந்துச்சு. அதை பத்தி விஜயும் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கலையே. ஏன்னா கொள்கை தலைவராக ஏற்றிருக்கார் பெரியார். அப்படி இருக்கும்போது தன்னோட கொள்கை தலைவரை இழிவுபடுத்தி சிறுமைப்படுத்தி காணொலி வெளியிடுறான் ஒரு மாநாட்டில். அப்படி இருக்க விஜய் ஏன் கண்டன குரலை எழுப்பல அப்படிங்கிற கேள்வியை பத்திரிகையாளர் எழுப்பும்போது எல்லாரும் யார் வந்தாலும் பி டீம்னு சொல்லிடுறாங்களே அப்படின்ற கேள்வியும் கூடுதலாக இருக்கும்போது சும்மா பி டீம்னு சொல்றதில்லை. ஏன் போகிற போக்கில் ஒன்றும் சொல்லிட்டு போகிறதில்ல, அவங்களோட செயல்பாடுகளை வச்சு தான் அப்படி சொல்கிறோம். விஜயோட செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்குது. அதுக்கு உதாரணம் அந்த மாநாட்டுக்கு எதிராக அவர் கண்டன குரல் எழுப்பாமல் இருக்கிறது அப்படின்னு பல்வேறு விடயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். கூடுதலாக விஜய் விஷயத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம போன பதிவில் பேசியிருந்தோம். விஜய விசிகா தோழர்கள் ஒரு சிலர் ஆதரிச்சே எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தன்னை விசிகான்னு அடையாளப்படுத்திக்கிட்டு விஜய் ஆதரவு அந்த தூக்கலான தூவம் அதிகமா இருக்கு, அது தேவையில்லை, அது தங்களைத்தான் பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரும் விவாதத்தை கிளப்பி விட்டாங்க. நாம் என்னமோ உடனே திமுக கிட்ட காசை வாங்கிட்டு நரேட்டிவ் செட் பண்றோம், நாம தான் பெய்டு, நம்ம காசை வாங்கிட்டு பேசணும் அப்படின்னு. நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து தொடக்கத்திலேருந்து கொள்கை நிலைப்பாட்டில், சாதிக்கு எதிரான நிலைப்பாட்டில், இளைஞர்களை எப்படியாவது சாதியை மறுக்க வைக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற நேரத்தில் இதெல்லாம் விளக்கம் கொடுக்க நம்ம நினைக்கல. அதனாலதான் அந்த பதிவு போட்ட பிறகு கூட அதை கடக்கணும், அதை விட்டுட்டு அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக நம்ம கண்டுக்கல. அதுக்கடுத்த பதிவுகள் எதுவுமே அதுக்கான பதில்களை நம்ம எதுவுமே பதிவு பண்ணல. இப்போவும் நம்ம எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, மறுபடியும் விஜய் குறித்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. விஜய் குறித்து நம்ம தோழர்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம போன பதிவில் நம்ம கையாண்டது கூட, அந்த சர்ச்சையான பதிவில் நம்ம கையாண்ட வார்த்தைகள் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கவனத்தோடு தான் கையாண்டிருப்போம். எந்த இடத்துலையும் யாரையுமே டார்கெட் பண்ணி பேசிடக்கூடாது, ரொம்ப கவனமான வார்த்தை பயன்பாடுகளையும் வச்சிருந்தோம். பதிவை முழுமையாக பார்த்துருந்தா நிச்சயம் அப்படி இயங்குற தோழர்கள் கூட அதை எதிரான பதிவாக பார்த்துருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக இந்த செயல்பாடு தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. விஜயை மறுபடியும் அண்ணன் திருமா கூட கம்பேர் பண்ணி எழுதுறது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த திருப்புவனம் அஜித் படுகொலை செய்யப்பட்டது கூட அண்ணன் திருமா போயிருந்தாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் போயிருந்தாங்க, விஜயும் போயிருந்தார். உடனே என்ன எழுதுறாங்க விசிகா தோழர் சிலர் என்னன்னா, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்தது ஒன்று அண்ணன் திருமாவளவன் 1 லட்ச ரூபாய் நிவாரணம் கொடுத்தாரு, 2வது விஜய் 2 லட்ச ரூபாய் நிவாரணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 2 பேர் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அண்ணன் திருமா எப்பவும் யாரா இருந்தாலும் எந்த சாதி மக்களா இருந்தாலும் பாதிப்படைஞ்சிருக்கா அந்த மக்கள் பக்கம் துணை நிற்கிறாருங்கிறது துளியுண்டு கூட நமக்கு சந்தேகம் கிடையாது. அதை நம்ம மறுக்கவும் போறதில்லை. ஆனா அதை எடுத்துட்டு உடனே 2வதா விஜயை சேர்த்து எழுதுறது அப்படிங்கிறது 35 ஆண்டு காலமா உழைக்கும் மக்கள் பக்கம், பாதிக்கப்படும் மக்கள் பக்கம் நிக்கிற ஒரு தலைவனோட எடுத்துட்டு இன்னைக்கு வர எல்கேஜி ஸ்டூடெண்ட்டை சேர்த்து பொருத்தி பார்க்குற அந்த சிந்தனையை மறைமுகமா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு பார்வையை இப்போ அந்த பதிவுல நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லப்பா நாங்க எதுவுமே எழுதல, இவங்க 2 பேர் தான் பார்த்துருக்காங்கன்னு சொல்றோம். அதுல இருந்து நீயா ஒரு கற்பனை கதையை எழுதுறோம்னா, எந்த பதிவும் எந்த எழுத்தும் ஏதோ ஒரு சார்புக்காக எழுதப்படுற எழுத்து தான். அதை நீங்க அந்த சார்போட சுட்டி காட்டலாம், இல்லைன்னா வெறும் செய்தியை சொல்லலாம், ஒரு சார்பு அவங்க எடுத்துக்கிட்டோம்னு சொல்லலாம். ஆனா அங்க குறிப்பிடுறது 2 பேர் பார்த்திருக்கா, ஒன்னு அண்ணன் திருமா, 2வது விஜய் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றதுக்கு காரணம் இவங்க 2 பேர் தான் நமக்கானவர்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுறீங்க. இதுல அண்ணன் திருமா நமக்கானவர்ங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் இல்லை. ஆனா அண்ணன் திருமாவோட 35 ஆண்டு உழைப்போட 35 வருடம் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிற அவரோட செயல்பாடோட இன்னைக்கு இந்த விஷயம் பத்திரிகைகள்ல சோசியல் மீடியாக்கள்ல தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளா ஆனதின் ஒரே காரணமாக சந்திக்க வந்த விஜயையும் அவரோட சேர்த்து எழுதுறது அப்படிங்கிறது
பொருந்தத்தக்க விடயமா தெரியல. அப்படி பார்த்தா நீங்க விஜய் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா தொடர்ச்சியா அவர் எதெல்லாம் பெரிய பேசுபொருள் ஆகுதோ, பிரபலமா தமிழ்நாடு முழுக்க பேசப்படுதோ அந்த களங்கள்ல மட்டும்தான் போய் நிற்பார். அவருக்கு உண்மையிலுமே பாதிக்கப்பட்ட இடத்துல போய் நிற்கணும்னு அவருக்கு வந்து இயல்பான சிந்தனை இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா எங்கெங்கெல்லாம் விளம்பரம், நீங்க அப்படித்தான் அந்த அண்ணா ஹசாரேங்கிற ஒரு கிறுக்கு ஊழலை ஒழிக்கிறேன்னு உண்ணாவிரதம் படுத்துக்கிட்டு இருந்தேன், அந்த மேடைக்கும் விஜய் போயிருந்தார். அனிதாக்கும் வந்தார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அனிதா விடயமா இருக்கட்டும், இன்னைக்கு அஜித்குமார் விடயமா இருக்கட்டும், அண்ணா ஹசாரே விடயமா இருக்கட்டும், எல்லாமே பரவலா தமிழ்நாடு முழுக்கவோ இந்திய அளவிலேயோ பேசப்பட்ட விடயங்கள். அப்ப அங்க போய் மட்டும்தான் தன்னோட முகத்தை ரெஜிஸ்டர் பண்றாரு. எப்பவுமே விளம்பரத்துக்கு பாப்புலாரிட்டிக்காக இயங்குற சினிமா துறையை சார்ந்தவங்க எங்க போனா விளம்பரம் கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கு இயல்பா வந்துட்டுதான் தெரியல. அப்படித்தான் விஜயும் செயல்பட்டதா தான் நம்ம கருது. விஜயோட பின்புலம் நாம விசாரிச்ச வரைக்கும் கூட அவரு பெருமளவுல கட்சி தொடங்குவதற்கு முந்தைய காலகட்டங்கள்ல பெரிய அளவுல பாஜகவோட தொடர்புல இருந்திருக்காரு. பாஜக தலைவர்களோட விஜயோட தந்தையோ பெரிய அளவுல டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பல்வேறு தொடர்புகளோட தான் அவர் வெளியே வந்திருக்காரு. இன்னைய வரைக்கும் சரி, அதெல்லாம் கூட யூகங்களோ இல்லை ரூமரோ அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் கூட இன்னைய வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு 2 வருடம் ஆகுது. இன்னைய வரைக்கும் 2 வருடத்துல எத்தனை தடவை அவர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திச்சிருக்காரு? ஏன் அவங்க சொந்த கட்சிக்காரங்க மாநாட்டுக்கு வந்துட்டு செத்து போயிட்டாங்க, விபத்துக்குள்ளாகி செத்து போயிட்டாங்க, அவங்கள போய் அவர் நேரில் சந்திச்சிருக்காரா? அப்படியான ஒரு தலைவரை, சொந்த தொண்டனை போய் சந்திக்காத ஒரு தலைவனை வெறும் விளம்பரத்துக்காக வந்து சந்திச்சிருக்கலாமோ அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறோம். அப்படியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அண்ணன் திருமாவோட சேர்த்து எழுதுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு விடயமா இருக்கு. தோழர்கள் கொஞ்சம் அதுல கவனம் செலுத்து. உடனே எங்க தலைவர் வந்து எங்களுக்கு என்ன அரசியல் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா, பாஜகவை பாமகவை தான் எதிரியா சித்தச்சு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, விஜயை எங்களுக்கு எதிரின்னு சொல்லி கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்லலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. ஆனா விஜயை எதிரின்னு சொல்ற அளவுக்கு விஜய்க்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். விஜயை வந்து இன்னைக்கு அண்ணன் திருமா நமக்கான எதிரி விஜய் அப்படின்னு இன்னைக்கு சொல்லி தருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுவே எவ்வளவு அற்புதமான விஷயம். நேத்து வந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட், எல்கேஜி ஸ்டூடெண்ட் விஜய் நம்ம எல்லாருமே என்னைக்கோ ஒரு நாள் புதுசா வராங்க தான், அதனால நம்ம குறைச்சு மதிப்பு இல்லை. ஆனா நீங்க விஜயை எடுத்துட்டு போய் அவரோட ஒப்பிடும் போது அவருக்கு அண்ணன் திருமாவை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்கன்னு தான் நாம சொல்ல வரோம். விஜய் ஏன் அண்ணன் திருமா உங்களுக்கு எதிரின்னு சொல்லி தரணும்? முதல்ல ஏன் அவர் சொல்லணும்? விஜய் இன்னும் செயல்படவே ஆரம்பிக்கல, இயங்கவே ஆரம்பிக்கல. அவர் இயங்கினா தானே அவரை விமர்சிக்கிறதுக்கு. நீங்க இந்த பக்கமா அந்த பக்கமான உங்களுக்கு தெரியும். அப்புறம் தானே அவர் நமக்கு கொள்கை பகையா இல்ல கொள்கை ரீதியா நட்பான்னு நமக்கு தெரியும். வெறுமனே அவர் இப்போ போட்டோ மட்டும் தான் வெளியிட்டிருக்காரு, அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. எனக்கு அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. செயல்பாடுகள் எங்க? பாமக கூட தான் வச்சிருக்கு கொள்கை தலைவர்கள் அம்பேத்கரை. அதுக்காக இன்னைக்கு அண்ணன் திருமாவை போயிட்டு நீங்க கொள்கை தலைவர்னு அவர் படம் வச்சிருக்காரு, சிலை எல்லாம் திறந்திருக்காரு, அதனால போயிட்டு கூட்டணி அமைச்சுக்கீங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு கேட்க முடியுமா? அவங்களோட செயல்பாடுகள் தானே அவங்க உண்மையிலேயே அந்த கொள்கையை பின்பற்றுகிறார்களா இல்லையாங்கிற அந்த நிலைப்பாட்டை எடுக்க வைக்குது. நம்ம வெறுமனே போட்டோ, நீங்க இன்னைக்கு போட்டோ அரசியலுக்கு நம்ம மயங்குவோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா பாஜக உணர்ந்துச்சுன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலா அம்பேத்கர் ஜனதா கட்சின்னு கூட பாஜக ஆரம்பிக்க தயாரா இருப்பான், பேர்லயே கூட வச்சுப்பான். அதுக்காக நம்ம அவனுக்கு வாக்களிச்சிட முடியுமா? அவன் பின்னாடி போய் நின்ற முடியுமா? வெறும் அடையாள அரசியலை கையில் எடுக்கிற நபர்களை எல்லாம் நம்ம உண்மையிலே மக்களுக்காக பல தியாகங்களை பண்ணி வருஷக்கணக்கில் தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி உழைச்சிக்கிட்டு இருக்கிற தலைவர்களோட ஒப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப தவறான புரிதல் கொண்ட பார்வை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தோழர்கள் தொடர்ச்சியா, அதாவது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கும் மேல நம்ம தொடர்ச்சியாக திருமாவை ஆதரிச்சு எந்த வித அதாவது என்ன சொல்லுவாங்க, கட்சி நலனுக்காகவோ கட்சியில பதவியை எதிர்பார்த்தோ எங்கேயாவது பொறுப்பு எதிர்பார்த்தோ அப்படியெல்லாம் இல்லை. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம அண்ணன் திருமா ஒரு ஒப்பற்ற தலைவர் அப்படிங்கிற ஒரே ஒரு புள்ளியையும் பார்வையில் இருந்து மட்டுமே அவரை நம்ம ஆதரிச்சு தொடர்ச்சியா பேசிக்கிட்டு வரோம். தொடர்ச்சியா அப்படி இருக்கிற நம்ம உள்ளுக்குள்ள இருந்து ஆதரிச்சு பேசுற நாம உள்ளுக்குள்ள இருந்து ஒரு விமர்சனம் வைக்கும் போது உடனடியா தூக்கிட்டு போய் காசு வாங்கிட்டு பேசணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது விமர்சனத்தை ஏத்துக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லாத தன்மையைத்தான் உங்ககிட்ட வெளிப்படுத்தும். நம்ம எல்லாரையும் குறிப்பிடல, ஒரு சில தோழர்களை தான் நம்ம குறிப்பிடுறோம். உடனே ஆதரவு சக்தியை, ஒரு நட்பு சக்தியை கொண்டு போய் எதிரில் நிப்பாட்டணுங்கிற உங்க முனைப்பை தான் அது நம்ம காட்டுமே தவிர
ஒரு அறியாமையை தான் அது காட்டும். விஜயை நம்ம ஆதரிக்கவே கூடாதுன்னா தாராளமாக ஆதரிக்கலாம். அவர் முதல்ல வெளியே வரட்டும், வீட்டை விட்டு வெளியே வரட்டும், கேட்டை விட்டு வெளியே வரட்டும், அவர் இயங்கட்டும், அதுக்கப்புறம் தொடங்கும். அப்பயும் கூட அண்ணன் திருமாவோட ஒப்பிடுற அளவுக்கான தலைவர்லாம் விஜய் கிடையாது. அதுக்கு சில ஆண்டுகள், சில நாட்கள், சில காலங்கள் தேவைப்படும். அப்போ நம்ம அதை வச்சு முடிவு பண்ணிப்போம். சமரசம் இல்லாமல் மக்களுக்காக களத்தில் நிற்கிறவங்களை தான் அவங்களுக்கு தான் நம்ம துணை நிற்க முடியுமே தவிர, சும்மா திரைப்பிரபலத்தை வச்சுக்கிட்டு அடையாளத்துக்கு கொள்கை தலைவர்னு அறிவிச்சுட்ட எல்லாரையும் நம்ம தூக்கி கொண்டாடணும்னு எந்த அவசியமும் இல்லை. மறுபடியும் இந்த திருப்புவனம் அஜித்குமார் விடயத்திலையும் மறுபடியும் சில தோழர்கள் தப்பா ஒப்பீடு செஞ்சிருக்கீங்க, தப்பு பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிறதுனால தான் இப்போ நம்ம மறுபடியும் இது குறித்து பேசுகிறோம். இல்லைன்னா அதை கடந்து போயிருப்போம். வேற ஒன்றும் இல்லை. தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.